கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். பாட்டி உண்மையை எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. ரேவதிக்கு கார்த்திக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு தெரிஞ்சதுனால எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டாங்க. இவன் தான் உன்னோட முறை பையனை. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. வீசி சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச முடிட்டா இருக்கும். சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் ஆர்வமாக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேவதி, உன்னை பற்றி யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தான் உண்மையெல்லாம் சொல்லணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல அவை எப்படி உண்மையெல்லாம் சொல்ல முடியும்? நடந்தது தான் நமக்கே தெரிஞ்சிச்சேன்னு சிவனாண்டி ஒரு பக்கம் சொன்னோன்னே சாமியாக கடுப்பாயிட்டாங்க. ஏய் சிவனாண்டி, என் பொண்ணு சொல்லுவா, என் பொண்ணு எவ்வளோ தங்கன்னு எல்லாருக்கும் நிரூபித்து காட்ட போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னே சரி அதையும் தான் பார்க்கலாம், சொல்லுவோம் பொண்ணை அம்மா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட பொண்ணுமா, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களும் நாங்களும் நம்ம தீபாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம். போகிறப்ப அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனையாயிடுச்சு. அவங்க போயிட்டாங்க. இப்போ அந்த தீபாவை ஏமாற்றக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி முன்னாடி நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அம்மா நீ என்னென்னலாமா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லைடா, நான் தான் உன்னோட அம்மா, இவங்க யார் வேணா என்ன வேணான்னு சொல்லட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே, பார்த்தீங்களா இப்போ புரிஞ்சிச்சா? தீபா யாரோட பொண்ணுன்னு? ரேவதியோட பொண்ணு தான். நான் அப்படி தான் இனிமேட்டு பார்க்க போகிறேன். என் பொண்ணுக்கு எவ்வளோ தங்கமான மனசுன்னு தெரிஞ்சிச்சா? சும்மா வாய் இருக்குன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சிட்டு பேசணும், மற்றவங்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். கொடுக்கலன்னா இப்படி தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. யாருக்கு தெரியும் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு அப்படின்னு சொல்லும்போது வேறு லெவலில் கடுப்பு வராங்க. சிவனாண்டி அவளை தான் சொல்லிட்டேன்னொன்னே, இந்த கல்யாணத்தை நம்மளால் இனிமேல் தடுத்து நிப்பாட்ட முடியாது போல இருக்கே, மகேஷ் வந்தால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கும்போது தாலி கட்டுறதுக்காக இருக்காங்க. பாட்டி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ரேவதிக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. எத்தனையோ வாட்டி மல்லு கட்டியிருக்கா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணம் நல்லபடியாக நடந்துடுது. நம்ம தீபாவை நினச்சிட்டே கார்த்தி அந்த தாலியை கையில் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சோன்னே கட்டிடுறாங்க ஜாம்னு. பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், சாமுண்டேஸ்வரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே, ரேவதி உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக தான் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாமா, உங்களை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த கார்த்தி கட்டுற தாலியை ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ராஜாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுமா, இப்போன்னு இல்லை எப்போதுமே எனக்கு பிடிக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ரேவதி தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கழுத்தில் நான் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இது என்னோட விருப்பத்தினால நடந்த கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, பாட்டி முன்னாடி நிற்கிறாங்க. என்னமோ உன்னோட பேரன்தான் தாலி கட்டுவாங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ கூட நான் தான் ஜெயிச்சேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நீங்கள் ஜெயிச்சிங்களா? அதாவது மகேஷ் கல்யாணம் பண்ணல, யாரோ ஒருத்தனாக இருந்தாலும் அவனும் என்னோட பேரன் போல தான் அப்படின்னு சொல்லும்போது, என் பேரனையும் பேத்தியும் ஆசீர்வாதம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னோட 2 பேரும் காலில் பொத்துன்னு உழுவுறாங்க. அபிராமியை பற்றி இவளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொன்னியும் மாப்பிள்ளையும் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டி. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் தானும் வரீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஏய் பெரியவங்களாக இருந்து நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லாட்டி என் பேரனை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்ட்டீங்க. கார்த்தி மனசுலேயும் ஆசைபாசெல்லாம் இருக்காதா? அவங்க அம்மா இந்த கல்யாணத்தை பார்த்தாங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கேன்னொன்னே, ஆமாம்பா நாங்கள் எல்லோரும் போய் கூட்டிகிட்டு வந்துடுறோம், நீ வந்தவங்களெல்லாம் கவனினோன்னே, சரி நீங்கள் போயிட்டு வந்துடுங்கிற மாதிரி சொன்னோன்னே, கார்த்தியும் நம்ம ரேவதியும் கூட்டிகிட்டு வாப்பா உங்கள் அம்மாவுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காதா, போகலாங்கிற மாதிரி காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட மயில் வாகனமும் நம்ம ராஜராஜனும் கூட போயிட்டுருக்காங்க. அபிராமி அம்மானா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கலான் இருக்கிறப்ப, அவங்க யாராக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி, எனக்கு இந்த மாப்பிள்ளையை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உங்கள் பேரனை கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்கிற மாதிரி செம கடுப்பில் ரேவதி பேசுகிறாங்க. உனக்கு சில பல உண்மையெல்லாம் புரிய போதுமா?
நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. நான் தான் சொன்னேனே உங்கள் அம்மா முன்னாடி, நான் தான் போட்டியில் ஜெயித்தேன். பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் ஜெயிச்சிங்கன்னா என்னம்மா நான் தான் ஜெயித்தேன், உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. பாட்டி நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னமோ ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. உனக்கு என்னோட பேரை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா? ஆமாம் சந்தோஷந்தான். சரி வான்னு சொன்னோன்னே அரண்மனை போல் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அபிராமி அம்மாவை வந்து பார்க்குறாங்க. அதாவது அபிராமி அம்மா இப்போ எங்கே இருக்காங்கன்னா, ராஜா சேதுபதி வீடு இருக்குல்ல, அங்கே தான் வராங்க. என்ன பாட்டி இங்கே வந்திருக்கோம், இது யார் வீடு? கார்த்தியோட அம்மா வீடு தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, கார்த்தியோட அம்மா வீடா? இவ்வளோ பெரிய வீட்லையா இருக்காங்க? அப்படியெல்லாம் இல்லை, வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இவன் என்ன சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாட்டி, அதனால தான் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, பாட்டி வந்து நீயே என்னோட பேத்தி தாம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? தம்பியை பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியவே இல்லை, சொத்துக்காகலாம் இந்த பையன்லாம் கல்யாணம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க. இருப்பினும் ரேவதி வந்து கேட்குற மாதிரியே தெரில. இவன் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு அழுத்தி அழுத்தியே சொன்னோன்னே, ஓ அப்படியா, உன்கிட்ட அப்படி எவ்வளோ சொத்து இருக்கும் நீயே சொல்லு பார்ப்போன்னொன்னே, ஏதோ ஒரு 50-100 கிட்ட இருக்கும், அம்மா சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி, ஒருத்தங்கிட்ட உன்னை விட பல மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாக இருந்தால் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கியம்மா, அவன் உன்னை நீ எல்லாம் எனக்கு தகுதிக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொன்னால் உன் மனசுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி தானே நீயும் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப, இவனுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, அது நல்லதுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சொன்னால் புரியாது, உள்ளே வானோன்னே இது யாருன்னு தெரியுதா? அபிராமி அம்மா பழையபடி நெக்லஸ்ஸு கம்பீரமான தோற்றத்தில் இருந்து இருக்காங்க. இதை பார்த்தோன்னா இவங்க தான் கார்த்தியோட அம்மாவா அப்படின்னு சொல்லி ரேவதி ஒரு செகண்ட் வந்து ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. நீ இவ்வளோ நேரம் சொன்னியே அவன் வேறு யாரும் இல்லை, என்னோட பேரன்தான் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது. என்னது, இவர் தான் உன்னோட பேரனா? ஓ அப்போனா இவனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? என்னமோ உன் தங்கச்சியிலேருந்து எல்லாருமே மண்டபத்தில் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? இவன் உனக்கு ஈக்குவலாக வந்து படிக்கவே இல்லைன்னு தானே சொன்னாங்க. கார்த்தி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எங்ககிட்டயும் வந்து 100-200 கிட்ட வந்து சொத்து வந்து இருக்குது, உங்கள் அம்மாவை விட 2-3 மடங்கு. ஆனால் கார்த்தியும் அபிராமி அம்மாவும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க தெரியுமா? நீங்கள் கார்த்தி சம்பாரிச்சதில் 1% தான் வச்சுருக்கீங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கார்த்திக்கு கடைசி வரைக்கும் தோணவே இல்லை. அவன் வேண்டாம் நான் தான் சொன்னான். நான், உங்கள் அப்பா ராஜராஜன் எல்லாரும் வந்து அவன் மனசை வந்து மாற்றி தான் இந்த கல்யாணத்துக்கே வந்து சம்மதிச்சோம். முதல்ல அதை தெரிஞ்சுக்க. அபிராமி அம்மானா யார் தெரியுமான்னு அவங்க வரலாறையே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு அரண்டு போயிட்டாங்க. கார்த்தி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என் குடும்பத்துக்கு நல்லதான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா காலில் விழுந்து அப்படியே ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரேவதிக்கு எல்லா உண்மையும் வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்லி புரிய வச்சுட்டாங்க. பார்ப்போம் இனிமேட்டு ரேவதியோட மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுமா இல்லையான்னு.